இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இன்ஃபீரியர் ஆல்வேலர் நர்வ் பிளாக் வந்து எப்படி கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இப்போ பேஷண்ட் உட்காந்ததுக்கப்புறம் அவங்க வந்து எந்த பொசிஷனில் இருக்கணும்னா அப்ரைட் பொசிஷனில் இருக்கணும். பேஷண்ட் வந்து ஒய்டாக மவுத்தை ஓப்பன் பண்ண சொல்லணும். சொன்னதுக்கப்புறமா வந்து நம்ம லைட் ஃபோக்கஸ் பண்ணும்பொழுது அந்த கரெக்டாக அந்த ட்ரூத்தில் கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணுறோமா, நம்ம ஃபீல்டு வந்து கிளியராக இருக்கா, நமக்கு நல்லா விசிபிளாக இருக்கான்னு சொல்லிட்டு ஒன்ஸ் வந்து ரீசெக் பண்ணிடணும். இப்போ வந்து ஒரு சர்டன் லேண்ட்மார்க்ஸ்ன்னு இருக்கும். நம்ம எப்படி வந்து இன்ஃபீரியர் ஆல்வேலர் நர்வ் பிளாக் கொடுக்குறது எப்பவுமே வந்து சாஃப்ட் டிஷ்யூ ஹார்ட் டிஷ்யூன்னு 2 லேண்ட்மார்க் சொல்லுவாங்க. சாஃப்ட் டிஷ்யூஸ் லேண்ட்மார்க்கு அந்தளவுக்கு நம்ம பெருசாக கன்சிடர் பண்ணிக்க வேணாம். ஃபர்ஸ்ட் எப்பவுமே வந்து ப்ரிடாமினெண்ட்டாக வந்து ஹார்ட் டிஷ்யூஸ் லேண்ட்மார்க்கை தான் நம்ம ரிலே பண்ணி போகணும். அதுதான் கொஞ்சம் ஸ்டேபிளான பாயிண்ட்ன்றதால ஹார்ட் டிஷ்யூஸ் லேண்ட்மார்க்கை தான் வந்து நம்ம ரிலே பண்ணி போகணும். ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணோன்னா வந்து எல்ஏ வந்து நம்ம எடுத்துக்கிறது வந்து எல்ஏ வந்து எவ்வளோ எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா வந்து 1.8 ml ஆர் 2 ml அந்த அளவுக்கு வந்து ஃபார் இன்ஃபீரியர் ஆல்வேலர் நர்வ் பிளாக்கும் 1.8 to 2 ml வந்து நம்ம எடுத்துக்கணும். எடுத்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுடைய ஹேண்டு தம் ஃபிங்கர் யூஸ் பண்ணிக்கணும். யூஸ் பண்ணி ஆன்டீரியர் பார்டர் ஆஃப் த ராமஸ் ஆஃப் த மேண்டிபிளை ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து பால்பேட் பண்ணணும். ஓகேவா? ஒன்ஸ் வந்து பால்பேட் பண்ணும்போது நம்மளுடைய இன்னொரு ஃபிங்கர் வந்து நமக்கு வெளியில் நம்ம ஜாவோடைய போஸ்டியர் பார்ட்டை வந்து ஹோல்ட் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ ஆன்டீரியர் பார்டர் ஆஃப் த ராமஸ் ஆஃப் த மேண்டிபிளை பால்பேட் பண்ணும்போது நமக்கு ஒரு சி ஷேப்டு கர்வ் மாதிரி ஒன்று கிடைக்கும். அந்த கர்வ் தான் நம்ம என்னன்னு சொல்லுவாங்கன்னா கொரோனாய்ட் நாட்ச் அப்படின்னு சொல்லுவோம். அந்த கொரோனாய்ட் நாட்ச்னால் இந்த கொரோனாய்ட் நாட்சில் வந்து நம்மளுடைய தம் ஃபிங்கரை வந்து இப்படி வச்சுக்கணும். நம்ம வச்சதுக்கப்புறம் அந்த ஓரியன்டேஷன் வந்து கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். ஒரு மாதிரி லேட்ரலாக இப்படிலாம் இருக்கக்கூடாது. கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக இப்படி வந்து ஃபர்மாக வச்சுக்கணும். வச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா, இப்போ வந்து நம்ம கொரோனாய்ட் நாட்சை பால்பேட் பண்ணிட்டோம். பண்ணதுக்கப்புறம் நம்மளுடைய தம் ஃபிங்கரை லைட்டாக மீடியலாக வந்து அதே பொசிஷன்லேயே வச்சு மீடியலாக வந்து கொஞ்சம் டில்ட் பண்ணணும். பட் பொசிஷன் வந்து கரெக்டாக வந்து ஃப்ளாட்டாக தான் இருக்கணும். மீடியலாக வந்து நம்மளோட தம்பை மட்டும் கொஞ்சம் வந்து டில்ட் பண்ணிக்கணும். ஓரியன்டேஷன் வந்து ஆப்போசிட் சைடு ஆஃப் தி செகண்ட் ப்ரீமோலர்லேருந்து நம்மளுடைய சிரஞ்ச் வந்து நம்ம நீடில் வந்து ஓரியன்ட் பண்ணணும். எப்படின்னா திஸ் இஸ் த ஆப்போசிட் சைடு ஆஃப் தி செகண்ட் ப்ரீமோலார் இங்கே இருக்குன்னு கன்சிடர் பண்ணிப்போம். அங்கேருந்து வரும்பொழுது இப்படி இந்த ஏரியாவிலேருந்து இப்படி வந்து நம்ம ஓரியன்ட் பண்ணுவோம். இப்படி ஓரியன்ட் பண்ணிட்டு போகும்பொழுது எப்பயுமே சிரஞ்ச் எப்படி ஹோல்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த 2 ஃபிங்கரை யூஸ் பண்ணி இண்டெக்ஸ் அண்டு மிடில் ஃபிங்கர் இது ஃபிங்கர் இப்படி யூஸ் பண்ணி ஹோல்ட் பண்ணணும். ஹோல்ட் பண்ணிவிட்டு ஆப்போசிட் சைட்ஸ் ஆஃப் தி செகண்ட் ப்ரீமோலார்லேருந்து இப்படி நம்ம போகணும். ஓகே, இப்படி போகும்பொழுது நம்மளுடைய இந்த தம்மோடைய நான் இப்படி ஓரியன்ட் பண்ணியிருக்கல, இந்த தம்போடைய மிடில் பாயிண்ட் இருக்குல்ல, இந்த மிடில் பாயிண்ட்லேருந்து நம்மளுடைய சிரஞ்ச் நம்ம ஓரியன்ட் பண்ணது வந்து இது ரெண்டுத்துக்குமே வந்து 6 to 8 mm வந்து ஸ்பேஸ் இருக்கணும் இந்த டிஸ்டன்ஸு. ஸோ இப்படி ஓரியன்ட் பண்ணிட்டு போயிட்டு இருக்கும் பொழுது எந்த அளவுக்கு நீடில் வந்து நமக்கு இன்சர்ட் ஆகணும் அப்படின்னா 3/4 ஆஃப் த நீடில் வந்து நமக்கு இன்சர்ட் ஆகணும். இப்போ 3/4 ஆஃப் த நீடில் வந்து இன்சர்ட் ஆகணும். 3/4னா நமக்கு இந்த அளவுக்கு வரணும். இந்த அளவு வந்து 3/4 ஆஃப் த நீடில் வந்து உள்ளே இன்சர்ட் ஆகணும். ஸோ இதே பொசிஷன் அண்ட் இந்த ரெண்டுக்கு டிஸ்டன்ஸ் 6 to 8 mm இருக்கணும். ஆப்போசிட் சைடு ஆஃப் தி செகண்ட் ப்ரீமோலார் அண்ட் கொரோனாய்ட் நாட்ச் இதெல்லாம் கால்குலேட் பண்ணிவிட்டு 3/4 ஆஃப் தி நீடில் வந்து உள்ளே வந்து இன்சர்ட் பண்ணணும். இன்சர்ட் பண்ணிட்டு 3/4 ஆஃப் தி நீடில் உள்ளே போயிட்டு உனக்கு வந்து போனி ஹிட் ஆகிடுச்சுன்னா தட் இஸ் த கரெக்ட் பிளேஸ். அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா ஆஸ்பிரேட் பண்ணிவிட்டு நம்ம வந்து எல்லையை வந்து கொடுத்துடலாம். இன்கேஸ் வந்து உனக்கு வந்து 3/4 ஆஃப் த நீடில் தாண்டி ஃபுல் நீடிலும் உள்ளே போயிட்டு ஹப் வரைக்கும் உனக்கு ரீச் ஆகிடுது, அப்பயுமே உனக்கு போனி ஹீட் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் ரொம்ப போஸ்டியராக போயிட்டீங்கன்னு அர்த்தம். ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து கொஞ்சமாக வந்து நீடில் வந்து இப்போ வித்ட்ரா பண்ணிடணும். வித்ட்ரா பண்ணிவிட்டு இப்போ செகண்ட் ப்ரீமோலர்லேருந்து ஓரியன்ட் பண்ணால கொஞ்சம் போஸ்டியராக மோலார்லேருந்து ஓரியன்ட் பண்ண ஃபர்ஸ்ட் வந்து வித்ட்ரா பண்ணிடணும். வித்ட்ரா பண்ணிவிட்டு போஸ்டியராக டில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து நம்ம வந்து இன்சர்ட் பண்ணணும். இன்சர்ட் பண்ணிவிட்டு போனி ஹிட் ஆகிடுச்சுன்னா ஆஸ்பிரேட் பண்ணிவிட்டு இன்சர்ட் பண்ணி எல்லையை வந்து கொடுத்துடலாம். இன்கேஸ் நீ வந்து செகண்ட் ப்ரீமியர் வந்து கொடுக்கும்போது இயர்லியாகவே போய்ட்டு உனக்கு இங்கேயே ஹிட் ஆகிடுச்சு அப்படின்னு பார்த்தோன்னா நீடில் வந்து உனக்கு 3/4 உள்ளே போகலை, உனக்கு கொஞ்சம் தான் 1/3 ஆஃப் த நீடில் தான் உள்ளேயே போயிருக்கு அப்படின்னா ஏர்லி ஹிட்டுன்னு அதை சொல்லுவாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா கொஞ்சம் வித்ட்ரா பண்ணிடணும். வித்ட்ரா பண்ணிவிட்டு இப்படி ஆன்டீரியராக கெனைன் ரீஜனுக்கு வித்ட்ரா பண்ணிவிட்டு ஃபுல்லாக பண்ணக்கூடாது, கொஞ்சமாக வித்ட்ரா பண்ணிவிட்டு கெனைன் ரீஜனுக்கு வந்து ஓரியன்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் இன்சர்ட் பண்ணணும். இன்சர்ட் பண்ணால் கரெக்டாக அந்த பொசிஷனில் வந்து நம்ம போயிட்டு அப்புறம் திரும்பி போன் ஹிட் ஆகிடுச்சுன்னா 3/4 ஆஃப் தி நீடில் உள்ளே போயிருக்கணும் அண்ட் போனு ஹிட் ஆகிருக்கணும். அப்படி இருக்கும்பொழுது நம்ம வந்து எழுதி கொடுத்துடலாம்.